பாக்கியா நிலைமை என்னன்னு தெரியுமா? நித்திஷ் கைது செய்யப்பட்டதை நேர்ல பார்த்துட்டு யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. மனசுக்குள்ள ஒரே பாரம். என்னடா இது, இப்படி ஒரு விஷயத்தை எப்படி கோபிகிட்டயும் இனியாகிட்டயும் சொல்றது நீ யோசிச்சுட்டே சுதாகர் வீட்டுக்கு போறாங்க. அங்க சுதாகர் கிட்ட மாப்பிள்ளை வெளியே வந்துடுவாரில்ல, வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேக்குறாங்க. சுதாகரும் அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ண பிரச்சனையில இவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இனியா கிட்டையும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம், தேவையில்லாம பயப்படுவாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறான். பாக்கியாவும் அவன் பேச்சை நம்பி வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா இங்க கோபி இனியா கிட்ட பேசும்போது நித்திஷ் இன்னும் போதைப்பொருள் யூஸ் பண்றதா இனியா சொன்னதும் கோபிக்கு தலை சுத்துது. நீ நம்ம வீட்டுக்கு வாமா போகலாம்னு கூப்பிட்டு இருக்கும்போதே நித்திஷ் மறுபடியும் போதைப்பொருள் யூஸ் பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிட்டது தெரிய வருது. இதை கேட்டதும் கோபி இனியா 2 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இனியா காலையிலேயே அவர்கிட்ட இது பத்தி பேசினேன், என்னை தள்ளிவிட்டாருன்னு சொல்ல கோபிக்கு கோபம் பொங்குது. ஐயோ, நாம தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரே குற்ற உணர்ச்சி. இனியா நான் சுதாகர் வீட்டுக்கே போறேன்னு சொல்லியும் கேட்காம அவளை தன்னோடவே கூட்டிட்டு போறாரு கோபி. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த பாக்கியாவுக்கு ஒரே பதட்டம். ஈஸ்வரி வந்து அவங்க கிட்ட பேசினாலும் அவங்க காதுல வாங்கிக்கவே இல்லை. ஈஸ்வரி போய் டிவியை போட நிதிஷ் சம்பந்தமான நியூஸ பாத்துடுவாங்களோன்னு பயந்து ஓடி வந்து டிவியை ஆஃப் பண்றாங்க பாக்கியா. அதே சமயம் கரெக்டா கோபி இனியா 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களை பார்த்ததும் ஈஸ்வரி, என்னடா மகளை பார்க்காம இருக்க முடியலையா? இப்படி அடிக்கடி தனியாய் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுடா, மாப்பிள்ளையோட தான் வரணும், அதுதான் அவளோட வீடுன்னு நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியாம பேசுறாங்க. அடடா, இந்த சீன்ல ஈஸ்வரியோட அறியாமைய பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு கோபி கோபத்தோட, இனியாவுக்கு இதுதான் வீடு, இது மட்டும்தான் இனிமேல் வீடுன்னு சொல்லி ஈஸ்வரிக்கு பெரிய ஷாக் கொடுக்கிறாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி பதற, அப்போ உங்களுக்கும் தெரியுமான்னு பாக்கியா கேக்குறாங்க. இனியா ஆமாம்னு சொல்லி கண் கலங்குறாங்க. ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியாம என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அதே நேரத்துல செழியன் பதட்டத்தோட வந்து நியூஸ்ல என்னமோ சொல்றாங்கன்னு கோபி கிட்ட கேக்குறான். அவன் டிவியை போட நிதிஷ் கைது செய்யப்பட்ட சம்பவம் நியூஸ்ல ஓடுது. அதை பார்த்ததும் ஈஸ்வரி அதிர்ச்சியில நிலைகுலைஞ்சு போறாங்க. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம், என்னன்னு பார்ப்போம்னு சொல்றாங்க. செழியனும், நீ கவலைப்படாத இனியா, நான் ஜெனி அப்பா கிட்ட பேசுறேன், நித்திஷை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்றான். அப்போதான் இனியா ஒரு குண்டை தூக்கி போடுறா. அதெல்லாம் வேண்டாம் அண்ணே, அவ்வளவு ஈஸியா வெளியே வர முடியாது. அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அரெஸ்ட் ஆகிறது மொத தடவை கிடையாது, ஏற்கனவே அரெஸ்ட் ஆனவர்தான் அடுத்தடுத்த உண்மைகளை போட்டுடைக்கிறா. இந்த உண்மையை கேட்டதும் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போகுது. இந்த இடத்துல இனியா நித்திஷ் பத்தி சொன்னது சரியா தப்பா? உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடடா, பாக்கியலட்சுமி குடும்பம் இனிமேல் என்ன செய்ய போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம். காத்திருங்க. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.